இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். The first thing என்னன்னா about a function, declaration, then definition, and then function call. That is the first thing. Okay, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. And second thing பார்த்தீங்கன்னா without function declaration இல்லாம எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒர்க் பண்றது அப்படின்றது without function declaration, right? And the third one with return type, அதாவது okay, with return type, with argument. இது அது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ்ல, சரியா? ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ்ல இப்படி வச்சுக்கலாம். have like function prototypesல types. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா with return type with argument, சரிங்களா? And second வந்து with return type so first one without return type பார்த்தலாம், without return type, and second one with return type with argument. இதுலயே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்றத வந்து ரெண்டு டைப்ல ரிசீவ் பண்ண போறோம். ஒன்னு வந்து straight away printf statement, and the second one பார்த்தீங்கன்னு சொன்னா using a variable. நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாட்ட எல்லாத்தையும் பிரிச்சிருக்கிறேன், எதுவும் குழப்பம் இல்லாம போகணும்னு உள்ளதுக்காக. And then without return type, without argument. சரிங்களா? ஓகே. And then பார்த்தீங்கன்னா சாரி with return type without argument. ஓகேவா? ஸோ 4 ப்ரோட்டோடைப்பாக வந்துடுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு சொன்னா பாசிங் array as argument. ஓகே. அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா returning multiple values, returning
மைக்ரோஃபோன் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மல்டிபிள் வேல்யூஸ் with using array. So and sixth one என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா call by reference. So these are the things we are going to discuss. சரியா, இந்த 6 விஷயமும் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன் பை ஒன். அண்ட் மீட்டிங் ஒரு 40 மினிட்ஸுக்கு பக்கத்துல ரீச் ஆகும்போது we will the host will rejoin. சரிங்களா? ஸோ அதனால யாரும் பேனிக் ஆகாண்டா, ஜஸ்ட் ரீஜாயின் ஆகிடும். மீட்டிங் போயிட்டு இருக்கோம், ஜஸ்ட் ரீஜாயின் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஃபைன். So the first thing we're going to start. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எப்படி எழுத போறோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்படி எழுத போறோம், ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. சரியா? 3 திங். இங்கே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுடுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ப்ரோக்ராம். சரியா? தட் இஸ் வாட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எல்லாம் பண்ண போறது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. Okay, and then we are going to declare the function. சரியா? நம்ம இப்ப பண்ண போற ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா void addition of 2 numbers தான். சரியா? void add கொடுக்குறேன். ஸோ இதை ஒரு ப்ரோட்டோடைப், நான் என்ன ப்ரோட்டோடைப் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா வித்தவுட் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்ல வச்சிருக்கிறேன். எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல. void ரிட்டர்ன் டைப்ங்கிறது வித்தவுட் ரிட்டர்ன் டைப். சரிங்களா? ஸோ இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் த பிளேஸ். இங்கே தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம், அதோட ப்ரோட்டோடைப் என்னன்னு சொல்லி கம்பைலருக்கு சொல்றது. சரியா? அண்ட் தென் இன் மெயின் so there are 2 variables we are going to use. One is int a and int b. That is what these 2 variables தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இன்புட் வாங்குறது. சரிங்களா? enter the 2 values. வச்சிட்டோம். ஓகே, and the next we are going to scan the values. அதாவது இன்புட்டை வந்து ரெண்டு வேல்யூ, அதனால 2% அண்ட் தென் கமாவுக்கு அப்புறம் ஆம்பர்சன் ஏ கமா ஆம்பர்சன் பி. ஓகே, ஸோ ரெண்டும் இன்புட் வாங்கியாச்சு. சரியா? அண்ட் தென் ஹியர் கம்ஸ் த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், த டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், டிக்ளரேஷன் முடிஞ்சிச்சுது, டெஃபினிஷன். Okay, and this is what void add int c. ஸோ இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் ஸ்கோப் இருக்கும். ஸோ இந்த லோக்கல் வேரியபிள்ல தான் நான் எதை ஆட் பண்ண போறேன்னா ஏ அண்ட் பி ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ரைட்? அண்ட் இந்த சேம் பிளேஸ் என்ன பண்ணிடுறேன்னா டிஸ்பிளே பண்ணிடுறேன்.
ஓகே. இப்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் த ஃபங்ஷன் டெஃபினிஷன். சரியா? ஃபங்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ எரர் எதுவும் இருக்காது. வேல்யூஸ் வாங்கிரும். சரியா? பட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னு சொன்னா நம்ம என்னன்னா வாட் த திங்ஸ் வி ஹேட் டிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர்ட்ட என்ன டைப் ஃபங்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். அந்த ஃபங்ஷனின் இன்புட் கூட நான் வாங்கிட்டேன். சரியா? அண்ட் இங்க ஆட் கூட பண்ணி வச்சாச்சு. அவுட்புட் எல்லாமே. ஆனா ஏன் பிரிண்ட் ஆகலைன்னு சொன்னா, இது ரெடி ஆன பிறகு நம்ம அத வந்து கால் பண்ணணும். ஓகே. அந்த ஃபங்ஷனை கால் பண்ணாதான் அது எக்ஸிகியூஷனே ஆரம்பிக்கும். சரியா? ஸோ நம்ம இங்க ஃபங்ஷன் கால் பண்ணியிருக்கிறோம். ரைட். ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கோங்க சிண்டெக்ஸை. ஃபங்ஷன் டிக்ளரேஷனை பொறுத்த மட்டும் ரிட்டர்ன் டைப் இருக்கணும், ஃபங்ஷன் நேம் இருக்கணும், ஆர்குமெண்ட் என்ன டைப்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்க நம்ம ஆர்குமெண்ட் எதுவும் கிடையாது, அதனால டைப் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஃபங்ஷன் டெஃபினிஷனுக்கு வரும்போது அதே ரிட்டர்ன் டைப் இருக்கும், ஃபங்ஷன் நேம் இருக்கும், ஆர்குமெண்ட் வந்து நேம்ஸோட ஆர்குமெண்ட் லிஸ்ட் அந்த வேரியபிள் நேம்ஸோட இங்க கொடுக்கணும். நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது அந்த மாடல் பார்ப்போம். அண்ட் த லாஸ்ட் ஒன் ஃபங்ஷன் கால். ஃபங்ஷன் காலுக்கு நீங்க ரிட்டர்ன் டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ணாண்டா, ஆர்குமெண்ட்ல வந்து ஆர்குமெண்ட் எதை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அது எதை பாஸ் பண்றீங்களோ அந்த வேரியபிளை மட்டும் இங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் காலும் கொடுத்தாச்சு. இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் கால். ஸோ 3 பார்ட் சொல்லியிருக்கிறோம். அந்த 3 பார்ட்டுமே நம்ம இங்க வச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ ரன் பண்றோம். 5ம் 6ம் கொடுக்குறோம். சாரி, 5 and 6 கொடுத்தோம்னா 11 கிடைக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த திங். ரைட். இது வந்து ஃபங்க்ஷன்ல நம்ம 3 விஷயம் சொல்றோம். என்னெல்லாம்? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால். இந்த 3மே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இங்க தான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் எழுதணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரியா? ரைட். இதை நீங்க எதுக்குள்ளேயும் எழுதலாம், மெயினுக்குள்ளேயும் எழுதலாம். சரி, இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இல்லாம இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமா ஆகாதா? I need some answers. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இல்லாம கம்பைலர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்குமா பண்ணிக்காதா? Can you able to hear my voice? இப்போ கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சிச்சா? அப்ப ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனே நான் கொடுக்கல, கம்பைலருக்கு புரோட்டோடைப் தெரியாது, ப்ரோக்ராம் ரன் ஆகுமா ஆகாதா? ஆகும். சரியா? So we are going to take this one. இப்ப கம்பைல் பண்றோம். ஓகே. அண்ட் இப்போ நான் அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன் பண்ணி இருந்த அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டாட்டு நம்ம கொண்டு போறோம். இப்போ நார்மலா இருக்குது. இதுல ஒரு புரோட்டோடைப் நம்ம பார்த்துருக்குறோம். என்னன்னு சொன்னா வித் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிடுச்சு. இதையே நான் வந்து அதே ஃபங்க்ஷனு நான் வெளியில எடுத்துட்டு போறேன். இப்போ அவுட் ஆஃப் த மெயின். இது வரைக்கும் நான் மெயினுக்குள்ள வச்சு எழுதியிருக்கிறேன். சரியா? மெயினுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஏஎன்பி வந்து மெயின் ஸ்கோப்புக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஏஎன்பி வந்து அசசிபிள். ஜாவாலையும் இதே தான், சிலையும் இதே தான். ஜாவாலையுமே பாத்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் லெவலுக்குள்ள. பிரியங்கா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட மைக்க. ரைட். பிரியங்கா உங்களோட மைக் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. எஸ் சார். இப்போ வரவே. ஓகே. லோக்கல் ஸ்கோப்ல இருக்கிறதுனால அந்த ஏஎன்பி இதுக்கு அசசிபிளா இருந்துச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னு சொன்னா, இதே ஃபங்க்ஷனை வெளியில எடுக்கிறேன். சரியா?
அவுட் ஆஃப் மெயின்ல கொண்டு வந்தாச்சு. எகெயின் நான் ரன் பண்றேன். சரியா? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இப்போ வெளில வந்துடுச்சு. அவுட் ஆஃப் த மெயின்ல ரன் பண்றேன். சரியா? இப்போ என்ன சொல்லுது? ஏ அண்ட் பினா எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்லும். அன்டிக்ளேர்டு ஏ அப்படின்னு சொல்லும். சரியா? அதுக்கு என்னன்னு தெரியாது தான் உண்மையிலே. ஏன்னு சொன்னா இந்த ஸ்கோப்புக்குள்ள சி மட்டும் தான் இருக்குது. ஏ அண்ட் பி இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கோப்புக்கு வந்து எய்தர் நான் பாஸ் பண்ணணும், இல்லைன்னு சொன்னா இங்கேயே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். போத் த திங்ஸ். சரியா? ஸோ ஒன்னு வந்து நமக்கு என்னன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனே இல்லாம ஒர்க் பண்றதும் தெரியணும், இதுவும் தெரியணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா இந்த 2 வேரியபிளையும் பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்றதுனா இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித் ஆர்குமெண்ட். சரியா? நம்ம ஆர்குமெண்ட் ஆட்டி இதை பாஸ் பண்ண போறோம். அதாவது ஏ அண்ட் பியை பாஸ் பண்ண போறோம். அதே ஏ அண்ட் பியை இங்க நான் கேப்சர் பண்றேன் வேற வேரியபிள் வச்சு. சேம் வேரியபிளும் யூஸ் பண்ணலாம். இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். நான் வேற வேரியபிள் வைக்கிறேன். காரணம் என்னன்னா கால் பை வேல்யூ கான்செப்டுக்காக வைக்கிறேன். இதுக்கு பேர் என்னது? கால் பை வேல்யூ. வேல்யூ. இது வழியா பாஸ் பண்றேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ இந்த 2 வேரியபிள்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் ஆகிருக்கிற வேரியபிள்ஸ். சரியா? ஸோ அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் கால் போட்டாச்சு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதியிருக்கிறோம். தென் வி ஆர் கோயிங் டு கம்பைல். சரியா? ஸோ இப்போ அது கம்பைல் ஆயிடுச்சு. 5 and 6 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். 11 வருது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்துருக்கிற கான்செப்ட் என்ன? வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித் ஆர்குமெண்ட் முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ரெண்டாவது ப்ரோட்டோடைப் முடிச்சாச்சு. அண்ட் த தேர்ட் ப்ரோட்டோடைப் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் ஆர்குமெண்ட் போயிடலாம். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா வித்தவுட் ரிட்டர்ன் டைப்னு சொன்னா இங்க இருந்து எதுவும் ரிட்டர்ன் ஆக போறதும் இல்லை, இங்க இருந்து எதுவும் பாஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நான் பாஸ் பண்ணாததுனால இந்த 2 ஏ அண்ட் பிஏ எடுத்துடுறேன். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த ஏ அண்ட் பியை தூக்கி நான் யார்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா வேரியபிள்ஸே யார் தான் வாங்க போறா? ஃபங்க்ஷன் தான் வாங்க போகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இங்கேயே அதை போட்டு வர போறோம். ஓகே. அண்ட் கூட அடிஷ்னலா சிஏ மட்டும் போட்டுக்கிட்டா போதும். ரைட்? ஸோ இப்போ ஆர்குமெண்ட் இந்த சிக்னேச்சரும் மாறணும். இதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தூக்கிடுறோம். சரியா? வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் ஆர்குமெண்ட். நான் இதை வந்து உள்ள மெயினுக்குள்ளேயும் வச்சு ஒன்று பண்ணினேன். இப்போ மெயினுக்கு வெளியில வச்சு பண்றேன். சரிங்களா? மெயினுக்கு வெளியில வச்சு இது பண்ணியிருக்கிறோம். என்ன பண்றோம்னு சொன்னா வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் ஆர்குமெண்ட். ஓகே. இப்போ நம்ம வேல்யூஸை கொடுக்குறோம். and you will get 7. சரியா? இது இப்போ வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் ஆர்குமெண்ட் வெளியில வச்சும் பண்ணியிருக்கிறோம், உள்ள வச்சும் பண்ணியிருக்கிறோம். சரியா? 2 டைப்ல வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் பண்ணியிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா the same thing வித் ரிட்டர்ன் டைப்போட பார்க்க போறோம். சரியா? வித் ரிட்டர்ன் டைப் ஆனா ஆர்குமெண்ட் கிடையாது. ஏன்னா ரிட்டர்ன் டைப் மட்டும் பண்றோம். ஸோ இப்போ இங்க கால்குலேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. நம்ம வந்து இதை மட்டும் சியை மட்டும் என்ன பண்ண போறோம்னா யாருக்கு அனுப்ப போறோம்னா மெயினுக்கு அனுப்ப போறோம். அதுக்கு ரிட்டர்ன்ல என்ன பண்ணிடுறோம்னா சியை ரிட்டர்ன் பண்றோம்.
இது ரிட்டர்ன் பண்ணும்போது இங்க கால் ஆகுது, எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் ஆகல. பட் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ இங்க எனக்கு வரணும். அததான் நான் சொன்னேன் 2 டைப்ல நம்ம இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து என்ன சொன்னேன், printf வச்சு ரிட்டர்ன் வர்ற வேல்யூவ பிரிண்ட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாவே. இல்லன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? We can go for okay, fine. Can you able to see my window? Because 40 minutes had expired. That's why running out of time. It is reaching out of time. That is what. Okay. So இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னு சொன்னா printf வச்சு அதை ஸ்ட்ரைட் அவே கொண்டு வர்றோம். சரிங்களா? Evans, just mute your mic, ma. That closed. So இப்போ நான் straight away I had made the function call over here. அதுல இருந்து ரிட்டர்ன் ஆகுற வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்றேன். சரிங்களா? So 5 and 6. So we'll get the answer. Okay. இதே இன்னொரு மெத்தட்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா what we can do, இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இப்படியும் பண்ணலாம். into d ன்னு வச்சுப்போம். I can make like d equal to அப்படின்னு போட்டுட்டு someone is using your whiteboard, don't use it. Okay. So இப்போ d ல இது உட்கார்ந்துருக்கோம், the value, and what I'm going to do is I'm going to print up the value. So don't play with the whiteboard, ma. Right? Okay, so we are getting the output as 11, right? And finally, the last one is with return type with argument. சரிங்களா? ஸோ அதுக்கு நான் சிம்பிளா என்ன பண்ணிட போறேன் அப்படின்னா இங்க இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துடுறேன், அதை இங்க போட்டுடுறேன். Again, I'm passing the values. A, B பாஸ் பண்றேன். இங்க வந்து கால் பை வேல்யூ வச்சு வேல்யூவை எடுத்துக்கிறேன். அண்ட் xy வச்சு ஆட் பண்ணிடுறேன். Again, I am declaring a variable c here.
சி ரிட்டர்ன் ஆயிடும், இங்க டில ஸ்டோர் ஆயிடும். ஏ அண்ட் பி, இங்க டி நமக்கு தேவை எஸ்பெஷலி. ஓகே, ஃபங்க்ஷன்கள் பழைய மாடல்லே தான் வச்சிருக்கிறேன். பட் என்ன பண்ணிருக்கிறேன்னா இங்க இருந்து பாஸ் பண்ற 2 வேரியபிள்ஸையும் போட்டிருக்கிறேன் அடிஷன். ஓகே, so now I am running 5 6, you will get 11. Okay, so this is the 4 prototypes. நான் சொன்ன 4 prototype இதுதான். சரிங்களா? And the next what we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to see the concept called passing an array as argument. சரியா? array argument பாஸ் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். So for that the argument passing it. This one. So ஒரு simple program தான் பார்க்க போறோம். Just we are going to initialize an array. அந்த array initialize பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம்? Madam, just mute your microphone. Just mute your microphone. Correct. So I am going to give an array. AR னு ஒரு array வச்சிடுறோம். இந்த array வந்து initialize பண்ணிடுறேன். Like 1, 2, 3. Okay வா? And then what I'm going to do is display. நான் இதை add னு வச்சா நல்லா இருக்காது. Display of இங்க the base address மட்டும் பாஸ் பண்ணா போதும். சரியா? And here what I'm going to do is அது return பண்ண போறதில்ல. Just I am going to display over here. Display. And I'm getting an வச்சுப்போம். ஒரு அரே வாங்குறதுக்கு ஒரு அரே வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாட் எவர் யூ ஆர் பாசிங் ஓவர் ஹியர் இட் வில் பி காட் ஹியர், ரைட்? ஸோ இப்போ நான் கம்பைலர்ட்ட என்ன சொல்லல, ப்ரோட்டோடைப் சொல்லல, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எழுதல. சரியா? இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம், இது நார்மல் வேரியபிளா ஒருவேளை ப்ரோட்டோடைப் கண்டுபிடிச்சு எடுத்துக்குமா? எடுத்துக்காது. சரியா? ஸோ அதுவும் எப்படி தான் எடுத்துக்கோன்னு சொன்னா அரே ஆட்டு தான் எடுத்துப்போம். ஏன்னா இங்க ப்ரோட்டோடைப் இங்க டிஃபைன் ஆயிருது, இந்த வேரியபிளோட ப்ரோட்டோடைப். ஸோ அது உங்களுக்கு இஷ்யூவா இருக்காது. சரியா? So we are not going to return anything. We are just going to print the things in the array. And I need I have to ask a question. இப்போ இதுல அரேயோட சைஸ் எனக்கு தெரியும், லெஸ் தேன் 3ன்னு போட்டுட்டேன். இன்கேஸ் அரேயோட சைஸே எனக்கு தெரியாது, அப்பன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இன்டர்வியூல எல்லாம் எவ்வளவு இன்புட் அங்க வாங்கி வச்சிருக்கிறான்னு தெரியாது, அப்ப என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் தட்? எனிபடி? யாராவது ஒன்ல சொல்லலாம், இல்லைன்னா டைப் பண்ணலாம் இந்த சாட் போர்ட். array name dot length. சரி, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? array name dot length. ஓகே, இங்க வந்து லென்த் ஆட்ரிபியூட் கிடையாதுமா, ஜாவால மட்டும் தான் ஆட்ரிபியூட். சரிங்களா? இங்க வந்து ஃபங்க்ஷன், சில வந்து ஃபங்க்ஷன் தான். சரியா? சைஸ் ஆஃப் அரே போட்டீங்கன்னு சொன்னா சைஸ் எவ்வளவு
நீங்க இனிஷியலைஸ் எவ்வளவு அந்த அரேக்கு சைஸ் வச்சிருக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கும். இப்ப நான் வந்து 10ன்னு கொடுத்துருக்கிறேன், 10மே எடுத்துக்கோ. ஆனா அதுல வேல்யூ ஒரு 3 தான் இருக்குது அப்படின்னு சொன்னா சைஸ் ஆஃப்ங்கிறது சைஸ் ஆஃப் அரே, இட் இஸ் நாட் த லென்த் ஆஃப் அரே. சரியா? லென்த் கரெக்ட் தான், பட் நான் லென்த்தே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?